அனைவருக்கும் வணக்கம். இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோங்க. குறிப்பாகவே ஒரு கிரக பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முக்கியமாக நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு அதிகத்துவமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய இந்த நேரத்தை இடப்பெயர்ச்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக சனி பகவான் ஒரு ராசியில் இருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதாவது சரியான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய கடவுளே நீதி கடவுள் அப்படின்னு சொன்னால் கூட சனி பகவான் தான். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து அடுத்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கு வீட்டில் எப்போ பாரு அமைதி இல்லாத நிலைமை, வீட்டுக்குள்ளே போனாவே ஒரு பய உணர்வு, எப்போ பாரு ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன், நான் வாங்குகிற சம்பளம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி செலவு எல்லாம் முடிஞ்சிருது, அதே போல் அடுத்தடுத்து நோய் தாக்கம் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செய்வினை கோளாறு, பில்லி சூனியம், இந்த மாதிரி யாராவது எதிர்மறையான விஷயங்கள், கண் திருஷ்டி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் இப்படி நடக்கும். இதெல்லாம் நாம் சரி செய்யணும் அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது இந்த சனி பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிலுமே எந்த இடத்துலுமே நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்கூட்டியே யோசித்து எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கக்கூடியதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிணற்று தவளையாக இருந்தவங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையலாம். சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சேவை செய்து பெயரும் புகழும் பெறக்கூடிய யோகம் உண்டாகும். குறைவான உடல் உழைப்புக்கு கூட நிறைவான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் குதூகலம் நிறைந்திருக்கும். ஆன்மீகம், தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுவீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் இருந்து வரக்கூடிய வருமானம் வர தொடங்கும். குடும்பத்திலும் வெளியிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் தடைப்பட்டு இருந்த திருமண காரியங்கள்லாம் சிறப்பாக நடந்தேறும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீங்க. அதே நேரம் சகோதர சகோதரிகள் வழியில் சிறிது மனத்தாங்கல் ஏற்படும். அதே போல் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அனாவசியமான வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயரை கெடுத்துக்க வேண்டாம். மற்றபடி உங்களுடைய துறையை சார்ந்தவங்க தாமதமாகவே தேடி நட்பு கொள்வாங்க. மேலும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்பவர்களாக கூட இருப்பாங்க. பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த நேரத்தில் ஏற்படும். எவருக்குமே எந்த காலகட்டத்திலையும் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் உங்களுடைய செயல்களை செவ்வனை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகளை கொடுக்கக்கூடியதாகவும் பூர்வீக சொத்துக்கள் வகையில் வந்த வில்லங்குகள் விலகக்கூடியதாகவும் இருக்கும். சுமூகமான பாக பிரிவினை உண்டாகும். பழைய சொத்துக்களும் விற்பனையாகும். இதனால் வங்கி கடன்களை திருப்பி செலுத்துவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படாது. குடும்பத்தாரர்கள் உங்களோடு விட்டு கொடுத்து பழகுவாங்க. உங்களுடைய தோற்றத்தில் வசீகரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். மதிப்பும் மரியாதையும் சீராக இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
இதே போல் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரியவங்ககிட்ட மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் நீங்கள் கொடுப்பீங்க. மேலும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பக்குவம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அநேக நேரத்தில் நீங்கள் அவசரத்தோடு பரபரப்போடு இருப்பீங்க. ஆனால் அப்படி இருக்க வேண்டாம். மேலும் தவறு செய்பவர்களிடம் கூட்டு சேர வேண்டாம். அவர்களிடம் இருந்து சுமூகமாக விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று நீங்கள் ஓய்வெடுத்துக்கிறது சிறப்பு. வியாபாரிகளுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளோடு ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய வியாபாரங்கள் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் சீராக செயல்படுவீங்க. சிறிய சிரமங்களுக்கு பிறகு புதிய குத்தகைகள் கிடைக்கும். சிலருக்கு கால்நடைகளால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பால் வியாபாரம் நன்றாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். லாபஸ்தானத்துக்கு நிற்கக்கூடிய சனியினுடைய 3ஆம் பார்வை ராசியில் இருக்கிறதால ஞாபக மறதி இருக்கும். இதனால் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சமாளிக்க வேண்டியது இருக்கும். மந்தத்தன்மையோடு எதிர்மறை சிந்தனைகள் ஏற்படலாம். அதே போல் வெளிநாடு வணிக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைய சகோதர வழியில் பொருள் உதவி வந்து சேரும். சகோதரிகளிடமிருந்து கருத்து வேறுபாடு மறைந்து நல்லிணக்கம் ஏற்படும். அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆர்வத்தில் நீங்கள் சிலர் குறுக்கு வழியில் சம்பாதிக்க முயற்சிப்பீங்க. ஜனனகால ஜாதகத்தில் சுப யோக தசை நடக்கிறவங்களுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். குல இஷ்ட தெய்வங்களுடைய அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் அதிகமாக செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளை அதிகமாக செய்ய போகிறீங்க. குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய காலகட்டம். விமானம் மூலமாக ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நெடுந்தூர வெளிநாட்டு பயணம் அல்லது தீர்த்த யாத்திரை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆன்மீகவாதிகள் குரு குமாரர்கள் துறவிகள் இவர்களுடைய ஆசி கிடைக்கும். பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாகனங்கள் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல ஒரு வேலை கிடைக்க பெறுவீங்க. இரும்பு எண்ணெய் விவசாயம் தொழில்கள் இவையெல்லாம் ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. தோல் உற்பத்தியாளர்கள் வெளிநாடு ஏற்றுமதி மூலமாக நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு பதவி ஸ்தானம், புத்திஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்தி கூர்மை, தெய்வ அனுகிரகம், அதிர்ஷ்டம் பற்றிய உங்களுக்கு நல்ல ஒரு இவையெல்லாம் சிறப்பாக இருக்க போகுது. பணம் எந்த வழியில் வருகிறது என்று இனம் காண முடியாத வகையில் பணம் வந்து சேரும். உழைப்பும் முயற்சியும் உங்களுக்கு வெற்றி தரும் என்கிறதால உண்மையாக கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம். பங்கு சந்தை ஆதாயம் பல மடங்கு கூடும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் வெற்றி கிடைக்கும். பொதுத் தேர்வில் அதிகமான மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவீங்க. உயர்கல்வி வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அரசு துறை சார்ந்த கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம். கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடம் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். சாதகமற்ற தசாபுத்தி உள்ள சில குழந்தைகளின் நடவடிக்கைகள் மன வருத்தத்தை கொடுக்கும் விதத்தில் இருக்கும். குழந்தைகளை கவனமாக பராமரிக்கணும். தேவைக்கு அதிகமான சுதந்திரம் கொடுத்து அதற்கு பிறகு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் முன்னேற்றத்திற்கும் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய நிலை உருவாகலாம். சிலருக்கு தலைவலி நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் கூட தோன்றி மறையலாம். அதே போல் ஏல சீட்டு வங்கி டெபாசிட் முதிர்வு போன்ற தொகை இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்கும். முன்னோர் வழி கர்ம வினை தாக்கம் நோய்கள் ஆரம்பமாகலாம் அல்லது அதிகமாகலாம். மேலும் சுகர் பிபி நீண்ட நாள் வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டிய நோய், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டு அறுவை சிகிச்சை, உடல் வலி, கை கால் வலி, அசதி இவையெல்லாம் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஜனனகால ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானத்தோடு சம்பந்தம் பெற்ற தசை நடந்தால் சட்டவிரோதமான செயல்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு இது மாதிரியான மகிழ்ச்சியான காலகட்டம் அமைய போகிறது. முக்கியமாக உங்களிடம் விரோதமாக இருந்தவங்க கூட அன்பாக பேசுவாங்க. பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய நகை ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. அரசு சார்ந்த துறையில் ஆதாயம் உண்டு. அயல்நாட்டு குடியுரிமைக்கு முயன்றவர்களுடைய விருப்பம் நிறைவேறும்.
பூர்வீக சொத்து உங்களுக்கு பிரிக்கிறதுல சச்சரவுகள் விலகலாம். லாபஸ்தான பலத்தால் தடைப்பட்ட வீடு கட்டக்கூடிய பணிகள் கூட உங்களுக்கு துரிதப்படுத்தப்படும். முன்னோர் வழி தடை தாமதத்தை நீக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து சனி பகவானுடைய நல்லருளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த 2026ஆம் ஆண்டில் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.